வணக்கம். மேஷம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நம்பிய ஒரு உறவால் நடுரோட்டில் நிற்க வைத்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். மேஷம் ராசி என்பர்களே, இன்று நம்ம பேச போகும் இந்த விஷயம் உங்க வாழ்க்கைக்குள்ள நீண்ட நாட்களாகவே மறைந்திருந்த ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். ஒரு மனிதன் எதிரியால் ஏமாற்றப்படும் பொழுது அந்த அளவுக்கு வலிக்காதுங்க. ஏனென்றால் அவன் எதிரி எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளை தாக்குவான் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளும் எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் உயிராக நம்பிய ஒருவரால் ஏமாற்றப்படும் பொழுதுதான் மனம் முழுவதும் சிதறி போய்விடும். அடுத்து என்ன செய்வது? நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி நம்ம என்ன செய்தால் நம்முடைய எதிர்காலம் நல்ல நிலைமைக்கு வரும் என்றெல்லாம் நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அப்படி நிறுத்தி வைக்கப்படும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல நடக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலம் நிச்சயமாக இருந்திருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் நடக்கவும் செய்யலாம். இவர் இருக்கும் வரை எனக்கு எந்த கஷ்டமும் வராது என்று நினைத்த ஒருவரை ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியிருப்பார். அதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். எதிரிகளாக இருந்தாலும் அவரிடம் போய் சண்டை போட்டு விடலாம். ஆனால் கூடவே பழகிய நண்பன் இப்படி எனக்கு செய்து விட்டானே என்று நினைக்கும் பொழுது சண்டையும் போட முடியாமல், யாரிடமும் சொல்லவும் முடியாமல் மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்து தவித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை, உங்களுடைய எதிர்காலத்தின் கனவுகள், ஏன் உங்களின் உழைப்பு எல்லாவற்றையும் ஒரே நொடியில் உடைத்த சம்பவம் இன்னும் உங்களுடைய மனதில் ஆறாத ஒரு காயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த மனிதருக்காக உங்களுடைய நேரத்தை மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய மனதையும் நீங்கள் கொடுத்திருப்பீங்க. அது ஆண் நபராக இருக்கலாம், பெண் நபராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அவருக்காக உங்களுடைய மனதை நீங்கள் அப்படியே வாரி கொடுத்திருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்பத்தில் கூட இருப்பாங்க. சில நண்பர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். சிலருக்கு அது காதல் வாழ்க்கையாகவும் இருக்கலாம். இது அனைத்திலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு தொழிலில் பங்குதாரராக இருக்கலாம். எந்த உறவாகவே இருந்தாலும் இவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறியிருக்கும். மாறி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஒரு நாள் திடீரென சூழ்நிலை மாறியிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு உங்களை தனியாக நிற்க வைத்து நடுரோட்டில் அனைவரும் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுடைய பேச்சை கேட்காமல் அவர் எடுத்த ஒரு முடிவால் நிச்சயமாக தடமாறப்பட்டிருக்கும். நீங்கள் சேர்ந்து கட்டிய கனவு, நீங்கள் சேர்ந்து தொடங்கிய வேலைகள், நீங்கள் சேர்ந்து உருவாக்கிய உறவு எதுவாக இருந்தாலும் அதன் நடுவே நீங்கள் மட்டும் நின்றுவிட்ட உணர்வு உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அந்த நொடியில் தாங்க நம்பிக்கை உடைவது என்றால் இதுதானா என்று உங்களுடைய மனமானது கதறி அழுதிருக்கும். அப்படிப்பட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பண விஷயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்ன ஒருவரை நம்பி உங்களுடைய சேமிப்பு முதலீட்டை அவர்களிடம் நீங்க கொடுத்திருப்பீங்க. உனக்கு எப்ப வேணும்னு மட்டும் சொல்லு, நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்களிடமிருந்து பணத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனா நீங்களும் உங்களுடைய தேவைக்கு கேட்டுக்கொண்டு பார்த்திருப்பீங்க. அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. சண்டை போட்டால் அந்த பணம் திரும்ப வராது என்று நினைத்து கொண்டு நீங்கள் கடனாளியாக ஒரு இடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய பெயரில் கடன் வாங்கியிருக்கலாம். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருந்தது போலவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தோன்றியிருக்கும். ஆனால் காலங்கள் மாறிய போது அந்த மனிதர் காணாமல் போன அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. கடன் மட்டும் உங்கள் தோளில் விழுந்திருக்கலாம். அப்போது உங்களை பார்த்து உதவுவதாக சொன்னவர்களில் பலர் கூட அமைதியாகவே விலகி சென்றிருக்கலாம். அந்த நாட்களில் சம்பாதித்த பணத்தை விட இழந்த நம்பிக்கை தாங்க உங்களை அதிகமாகவே வதைத்து நம்ம எத்தனையோ நபர்களை வாழ்க்கைக்குள்ள சம்பாதிச்சு வச்சிருக்கோம். ஆனா எல்லாரும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள செய்துவிட்டு போய்விடுவார்களோ என்ற ஒரு கண்ணோட்டத்தில் உங்க வாழ்க்கை அந்த ஒரு நாளில் சிதறி போயிருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்திலும் சரி, உறவுகளிலும் சரி, நீங்கள் வைத்த நம்பிக்கையிலும் நிச்சயமாக நடந்து மென்மேலும் இது உங்களை கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இனிமேல் நம்ம யார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்கிற உணர்வையும் இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது சரியாக இருந்தால் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல்
வருமானத்தை மேம்படுத்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், தொழில் கூட உங்க கையில் இருக்கலாம். சொந்த தொழில் செய்தால் நம்மை அனைவருமே எதிர்த்து விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு நீங்கள் சொந்த தொழில் செய்யாமல் நம்ம யாருக்கும் ஏமாற்றங்களை கொடுக்க கூடாது, நம்மை நம்பி எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு எதிலும் நீங்கள் கால் வைக்காம இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் சுயமாகவும் தனியாகவும் எப்பொழுது உங்களுடைய தொழிலை தொடங்குறீங்களோ அப்பொழுது தாங்க இந்த மேசம் ராசி வாழ்க்கைக்குள்ள ஒரு பொற்காலம் என்பதை நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து சென்றால் அது இன்னும் நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். திறமையை வெளிப்படுத்த சாதகமான ஒரு வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களே ஏற்படுத்த வேண்டும். எதிலும் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், அது உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். உங்களுடைய கணவன் மனைவிக்குள் இடையே இருந்த மனக்கசப்புகள் இப்பொழுது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குடும்பத்தில் பெரிய ஒரு புயல் வீசிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மறைந்து இப்போது தென்றல் வீச தொடங்கக்கூடிய நல்ல ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கணவன் மனைவி யாராக மேசம் ராசியாக இருந்தாலும் ஒருவர் அனுசரித்து சென்றால் ஒரு நிமிடங்களில் பொறுமை காத்து கொள்ளுங்கள். இந்த மேசம் ராசியால் எப்பொழுதும் பொறுமை என்பது காக்கவே முடியாது. மற்றவங்க விஷயத்திலாவது பொறுமை காக்க முடியும், ஆனால் குடும்பத்தில உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில ஒருபோதும் நீங்க பொறுமை காக்க மாட்டீங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய பிரச்சனையவை தேடி கொடுக்கும். ஆனால் இனிமேலாவது நீங்கள் பொறுமையோடு நடந்து பார்த்தால் எல்லாமே உங்க பக்கம் நிச்சயமாக திரும்பிவிடும். தம்பதியருக்குள் இருந்த ஈகோ மற்றும் தவறான புரிதல்கள் இப்பொழுது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு உங்கள் துணையின் மூலமாகவே ஒரு பெரிய ஆறுதலும் அந்யோன்யமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் இருவருக்குள்ளையும் இப்பொழுது இயல்பாகவே உண்டாக ஆரம்பிக்கும். கடந்த கால தவறுகளை பேசி நேரத்தை வீணடிக்காமல் எதிர்காலத்தை பற்றி இணைந்து திட்டமிடும் அளவிற்கு புரிதல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியும் லட்சுமி கடாட்சியும் குடிப்புகக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள், அதுவும் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வீட்டில் பேச வேண்டிய வார்த்தைகள் மௌனமாக மாறிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் மனதில் சுமை இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே எந்த உறவும் ஒரு நாளில் உருவாகவில்லை, அதுபோல ஒரு நாளில் உடைந்து விடவும் தேவை கிடையாது. சில நேரங்கள்ல ஒரு அமைதியான உரையாடலும் ஒரு சிறிய புரிதலுமே ஒரு உண்மையான மன்னிப்பு இவையே உங்களுடைய உறவுகளை மீண்டும் இணைக்க தொடங்கிவிடும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.